வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட், அதுவும் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட், பாசிப்பருப்பு பர்பி. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நம்மளோட டிஷ்ஷஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள். உங்களோட லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாசிப்பருப்பு பர்பி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். 200 கிராம் பாசிப்பருப்பு, 100 கிராம் வெல்லம். நான் வெல்லம் பொடியை எடுத்துருக்கேன், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். 4 to 5 ஸ்பூன் நெய், 15 to 20 முந்திரி பருப்பு, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இப்போது பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் எடுத்துக்கோங்க. அதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இதை மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா குழைவாக வேக வச்சுக்கலாம். 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் முந்திரியை ஆட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். முந்திரியை அரைச்சி எடுத்தாச்சு, அது ஒரு பெரிய ஜாரில் மாற்றிக்கிட்டேன். இப்போது அது கூடவே பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, இப்போ வடிகட்டிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டால் போதும். அது கூடவே 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா கெட்டியாக பதம் வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இனிப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா. இப்போது அல்வா பதம் வந்திருக்கு. நமக்கு பர்பி பதம் வரணும். ஸோ இன்னும் 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடலாம். பாருங்கள், இப்போ நல்லா சுருண்டு வந்துடுச்சு, பர்பி பதம் வந்துடுச்சு. இப்போது கொஞ்சமாக ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் நெய், வறுத்து பொடி பண்ண முந்திரி பருப்பு 3 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாத்திரத்தில் ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கேன். நெய் தடவிக்கிட்டிங்கன்னா தான் திருப்பி நீங்கள் எடுக்கும்போது ஈஸியாக வரும். ஸோ அதனால் நெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் நம்ம கிளறி வச்சுருக்கிற இதை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு ஸ்பூனால் அதை அப்படியே ஃப்ளாட் பண்ணி விடுங்க. ஓகே, நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டாச்சு. இப்போது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா வெளியே எடுத்து பீஸ் போட்டுக்கலாம். 2 hours later. ரொம்பவே சூப்பரான பாசிப்பருப்பு பர்பி ரெடி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வா, செமையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்குது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட டிஷ்ஷஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.